பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃபின் பாசிட்டிவ் வணக்கங்கள். குழந்தையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு வர நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு ஆசைனா வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது தான். அப்படி வாழ்க்கையில முன்னேறதுக்கான சில அடிப்படையான வழிகள் இருக்கு. அது மாதிரி பெரியவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய அறிஞர்கள் சொன்ன எல்லா விஷயத்திலிருந்தும் ஒரு 14 விஷயங்களை உங்களுக்காக தொகுத்து எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் 14 வழிகள். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் 14 வழிகள்ல வர முதல் வழி, உன் சிந்தனை என்னவோ அதுவாக நீ மாறுகிறாய். இதுதாங்க உண்மையே. விவேகானந்தர் இதுதான் சொல்லியிருக்காரு, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உங்களுடைய சிந்தனை தான் நீங்க மாறத்துக்கான காரணமா இருக்கும். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதுக்கு காரணம் உங்களுடைய இறந்த காலத்துல உங்களுடைய சிந்தனை. நாளைக்கு நீங்க என்னவா மாற போறீங்களோ அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற உங்களுடைய சிந்தனை. அதனால சிந்தனைகளை நற்சிந்தனைகளால நிரப்புங்க, அதாவது நேர்மறை எண்ணங்களால நிரப்புங்க. இதுதான் முதல் வழி. ஏன்னா சிந்தனை தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கான தொடக்க புள்ளி. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும் 14 வழிகள் வர 2வது வழி, இந்த உலகத்துல எந்த மூலையில எந்த நாட்டுல வேணாலும் இருக்கட்டும், வெற்றியாளர்களோட பட்டியலை போடுங்களேன். நிச்சயமா மிக மிக குறைவான எண்ணிக்கையில தான் வெற்றியாளர்களோட எண்ணிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா, வெற்றியாளர்கள்லாம் யாருன்னா வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தவங்களாம் வெற்றியாளர்களா மாறிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முக்கால்வாசி பேர் 90% மக்கள் ரிஸ்க் எடுக்க தயங்குறாங்க. இங்க ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் தான் வெற்றியாளரா மாறுவாங்க. அதனால வெற்றியாளரா மாறணும்னா 2வது வழி என்னன்னா, ரிஸ்க் எடுக்கணும் நண்பா. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 3வது வழி. இந்த 3வது வழி என்னன்னா, ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு பின்னடைவு இருக்கும், பிரச்சனை இருக்கும். இந்த பின்னடைவு எல்லாம் என்ன தெரியுமா? மாறு வேஷத்துல வந்த வரம். திரும்பி சொல்றேன், நல்லா கவனிங்க. இந்த பின்னடைவு எல்லாம் மாறு வேஷத்துல வந்த வரம். இப்ப பிரச்சனை யாருப்பானா, பிரச்சனை மாறு வேஷத்துல வந்த வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு. இப்படி அந்த விஷயத்தை நீங்க அணுகுனீங்கன்னா மாறு வேஷத்துல வந்த ஒரிஜினல் ஆள் யாருன்னு தெரியும். அப்ப வாய்ப்பை பயன்படுத்திப்பீங்க, வரத்தை பயன்படுத்திப்பீங்க, வாழ்க்கையில முன்னேறுவீங்க. இது ரொம்ப முக்கியமான வழி. வாழ்க்கையில முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 4வது வழி, நமக்கு நிறைய வாய்ப்பு தட்டி போகும். ஒருவேளை அது நம்மளுடைய அஜாக்கிரதையோட காரணமா இருக்கலாம், இல்ல சூழல் காரணமா இருக்கலாம். இப்படி நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்ட வாய்ப்புகளை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நம்மளே அந்த வாய்ப்புகளை இழந்துட்டோம் நம்மளுடைய அஜாக்கிரதையால அப்படின்னாலும் வருந்தாதீங்க. ஏன்னா இன்னும் நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்ட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இழந்த வாய்ப்புகளை நினைச்சு கவலைப்படுறதுக்கு பதிலா வரப்போற வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிக்கணும். இது ரொம்ப முக்கியமான வழி. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 5வது வழி, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஒவ்வொரு வகையில போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே தடையா இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாம அவங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் உங்க கூட சொல்றேன். அது என்னன்னா சோம்பல். இந்த சோம்பல் தான் முன்னேற போராட துடிக்கிற பல பேரை ஜெயிக்க விடாம செய்யற ஒரு மிகப்பெரிய கருவின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சோம்பலை தவிர்க்கணும். அப்படி சோம்பலை நம்ம தவிர்க்கலன்னா போராடுற மக்களோட போராடிக்கிட்டே இருப்போமே தவிர ஜெயிக்க மாட்டோம். வெற்றி அடையாததுக்கு காரணம் என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த சோம்பல் மட்டும்தான். தயவு செய்து சோம்பல் தனத்தை விட்டுறணும். இது ரொம்ப முக்கியமான வழி. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 6வது வழி, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 99% மக்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க. ஒரே விஷயத்த ஒரே மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா கூட்டத்தோட கூட்டமா அடங்கி போயிடுவீங்க. நீங்க வெற்றியாளரா மாறுறதோ இல்ல தனித்துவமா மாறுறதோ வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன செய்யணும்னா, 1% மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வித்தியாசமான கோணத்துல பார்ப்பாங்க, வித்தியாசமா செய்வாங்க. இது வரைக்கும் யாரும் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் செய்து ஜெயிப்பாங்க. அதனால 99% மக்கள் செய்யற விஷயத்த, அதே இயல்பான விஷயத்த, அதே ஒரு விஷயத்த கூட்டத்தோட கூட்டமா செய்யாம 1% வித்தியாசமான முயற்சி செய்யற மக்களோட சேர்ந்துருங்க. நிச்சயமா அந்த 1% மக்கள் தான் வெற்றியாளரா வருவாங்க. நீங்களும் அந்த 1% தான். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 7வது வழி. இந்த 7வது வழி என்னன்னா, நம்ம கிட்ட பணம் இருக்குங்கிறதுனால ஒரு வியாபாரத்தை தொடங்குறது, நம்மளுக்கு கடன் கொடுக்க ஆள் இருக்காங்கிறதுக்காக ஒரு வியாபாரத்தை தொடங்குறது, நம்மளுக்கு இதை செய்யறதுக்கான வாய்ப்பெல்லாம் இங்க இருக்குங்கிறதுனால செய்யறதுங்கிறத தவிர்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, ஒரு செயல்பாடு செஞ்சாலும் சரி, அது இந்த சமூகத்துக்கு பயன்படுதா, மக்களுக்கு பயன்படுதா, நீண்ட காலம் மக்களுக்கு பயன்படுமா அப்படின்னு சிந்திச்சுதான் இறங்கணுமே தவிர, அது தெரியாம நம்ம காலை விட்டுட்டோம்னா அது மக்களுக்கே தேவைப்படாம கூட இருக்கலாம். இல்ல
குறுகிய நாட்களுக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு வாழ்க்கையோட ஓட்டத்துல மாற்றங்களுக்கு உட்பட்டு அந்த வியாபாரம் காணாம கூட போயிடும். நிச்சயமா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்பாடும் ரொம்ப தூரத்துக்கு நம்மள கூட்டிகிட்டு போகுமாங்கிறத சிந்திச்சுதான் வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த செயல்பாடா இருந்தாலும் செய்யணும். இது முக்கியமான வழி. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 8வது வழி எறும்பு. தெரியுமா? இந்த எறும்பு தலையில ஏதோ தூக்கி வச்சுட்டு போமே, அந்த எறும்பு தன்னை விட 10 லட்சம் மடங்கு அதிகம் உள்ள எடையை தூக்கிட்டு போமா. இது நமக்கு என்ன தெரியுமா சொல்லுது? அதாவது இன்னைக்கு நீங்க ஒன்னும் இல்லாத ஆளா இருக்கலாம், உங்க கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உங்களால உருவாக்க முடியும். ஒரு சின்ன எறும்பு தன்னோட 10 லட்சம் மடங்கு அதிகம் உள்ள எடையை தூக்கிட்டு போக முடியும்னா, மூளை இருக்கிற நாம என்ன செய்யலாம்? மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான வேலையை இன்னைக்கே தொடங்கலாம். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 9வது வழி, பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. உடனே எல்லாரும் கிளம்பி வந்துடாதீங்க. பணம் தானப்பா முக்கியம், சும்மா உட்காந்து வீடியோ போட்டு பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்றது. நான் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. உங்களுடைய தொழிலோ உங்களோட வியாபாரமோ நீங்க பணி செய்யற இடத்துலயோ உங்களுடைய பணியை நீங்க சிறப்பா செய்துக்கிட்டே வாங்க. பணம் உங்களை தேடி வரும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். பணத்தை தேடி நீங்க போகாதீங்க, பணத்தை உங்களை தேடி வரவைங்க உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 10வது வழி, இந்த பேராசை என்ன தெரியுமா செய்யும்? என்ன வேணாலும் செய்யும். முதல்ல பேராசைனா என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். நாளைய பசிக்கு இன்னைக்கே சாப்பிடணும்னு நினைச்சா அதுதான் பேராசை. இந்த பேராசை என்ன பண்ணும்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் வீணாக்கிடும், நம்மளுடைய அறிவை மழுங்கடிக்க செய்கிறோம். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன செய்யறோம், எதுக்கு செய்யறோம்னு தெரியாம இந்த சமூகத்துக்கே தீங்கு விளைவிக்கிற ஒரு மனிதரா நிற்போம். அதனால முன்னேறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து பேராசை அப்படிங்கிற உணர்வை எட்டி பார்க்காம பாத்துக்கங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 11வது வழி, இந்த 11வது வழி என்னன்னா, எப்பவுமே உபயோகமான காரியத்தை செய்யுங்க. எந்த நேரத்துல எந்த விஷயத்தை செய்தாலும் அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கோ சமூகத்தின் முன்னேற்றத்துக்கோ, உங்க குடும்பம், உங்க சூழல், உங்களுடைய சுற்றுப்புறத்தாரோட முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயம் கண்டிப்பா அதுல இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்ல நேரத்தை செலவு பண்ணோம்னா அந்த நேரத்தை மறுபடியும் ஈடுகட்ட முடியாது. அதனால ஒவ்வொரு நொடியும் நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது அது நம்மளுக்கோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இந்த சமூகத்துக்கோ பயனுள்ள வகையில ஒரு விஷயம் கலந்திருக்காங்கிறத சிந்திச்சு பார்த்து முடிவெடுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான 14 வழிகள்ல வர 12வது வழி, இந்த 12வது வழி என்னன்னா, கண்டிப்பா நாம முன்னேற துடிச்சு விஷயங்களை செய்துகிட்டு இருக்கும்போது, போராடிக்கிட்டு இருக்கும்போது சூழல் நமக்கு எதிராக இருக்கும், நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிராக இருப்பாங்க. இதெல்லாம் கடந்துதான் கடந்த காலத்துல வெற்றியாளர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்ப நாமளும் வெற்றியாளர் ஆகணும்னா சூழல் நமக்கு எதிராக இருந்தாலும் செயல்படணும், மனிதர்கள் எல்லாரும் நமக்கு எதிராக இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும். இத நிச்சயமா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான 14 வழிகள்ல வர 13வது வழி, எதையுமே ரசிச்சு பிடிச்சு செய்யணும். இதுதான் வெற்றியின் ரகசியமே. இப்ப சும்மா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க ஜெயிக்கவும் மாட்டாங்க, தோக்கவும் மாட்டாங்க. ஆனா ரசிச்சு முயற்சி பண்றான் பாத்தீங்களா, அவன் தோல்வி அடைஞ்சாலும் அவன் வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. ஆனா சும்மா இருந்துகிட்டு தோல்விங்கிறதையே பார்க்காம இருக்கான் பாத்தீங்களா, அவனுடைய வாழ்க்கை ஒரு பூஜ்யம். அதனால வெற்றியோட ரகசியம் என்னன்னா, நீங்க செய்யற எந்த வேலையும் முயற்சியும் ரசிச்சு பிடிச்சு செய்யுங்க. வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவும் 14 வழிகள் வர 14வது வழி, எந்த செயலை செய்தாலும் சரி, எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, எந்த போராட்ட களத்துல நீங்க இருந்தாலும் சரி, நீங்க பயத்தை மட்டும் உங்களை ஜெயிக்க விட்டுறாதீங்க. இந்த பயம் என்ன தெரியுமா? நம்ம தோல்வி அடைஞ்சிருவோமோ, நம்ம அவமானப்பட்டுருவோமோ, நம்ம அசிங்கப்பட்டு நின்றுடுவோமோ, பணத்தெல்லாம் இழந்துருவோமோ, இப்படிங்கிற பயத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால முதல்ல பயத்தை ஜெயிச்சிங்கன்னா நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். இந்த 14 வழிகள்ல எந்த ஒரு வழி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. ஒரு நிமிஷம், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.